பூமியில் நம்ம கூடவே வாழக்கூடிய ஏலியன்ஸ்னா அது இந்த ஆக்டோபஸ் தான் சொல்கிறாங்க. தோற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால அப்படி சொல்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. அது செய்யக்கூடிய விசித்திரமான விஷயங்களை வச்சு தான் அப்படி பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போது இந்த வாட்டர் பாட்டிலை திறந்து இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் மனுஷங்களுக்கு. ஆனால் இதையே ஒரு விலங்கால பண்ண முடியுமா அப்படின்னா அதால் பண்ணவே முடியாது. இப்போ மனுஷங்களை எடுத்துக்கிட்டா குழந்தைகளால் அதை பண்ணவே முடியாது. பிறந்தோன்னா பண்ண முடியுமானா முடியாது. ஓரளவுக்கு மூளை வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இதை கூட அதுங்களால கரெக்டாக பண்ண முடியும். ஆனால் இந்த ஆக்டோபஸால் இந்த விஷயத்தை ரொம்ப சுலபமாக பண்ண முடியுது. அதுங்களால புதிர்களை சால்வ் பண்ண முடியுது. கைகள் வெட்டி போயிருச்சு அப்படின்னா புதுசாகவே கைகளை வளர்த்துக்க முடியுது. சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே தன்னோட கலரை மாற்றிக்குது. இப்போ பச்சோந்தி இதெல்லாமே கலரை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனால் இதுங்க டக்குன்னு அதோட கலரை மாற்றிக்குது. சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடம்பையுமே கூட மாற்றிக்குது. இப்போது விலங்குகளை பொறுத்த வரைக்கும் வெர்டிபிரேட்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ், அதாவது முதுகெலும்பு இருக்கிற உயிரினங்கள், இல்லாத விலங்குகள் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. மனுஷங்களான நமக்குலாம் முதுகெலும்பு இருக்குது, அதனால நம்ம வெர்டிபிரேட்ஸ்ல தான் வருவோம். இந்த வெர்டிபிரேட்ஸ் இனம் தான் இன்வெர்டிபிரேட்ஸோட கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஆக்டோபஸை பொறுத்தவரை அது ஒரு இன்வெர்டிபிரேட். ஆனால் அதுங்களால மற்ற நிறைய விலங்குகளால் பண்ண முடியாத விஷயங்களை சுலபமாக பண்ண முடியுது. ஒரு நாயோடைய மூளை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு மூளை வளர்ச்சியும், ஒரு 3 வயசோட குழந்தையோட மூளை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமோ அந்த அளவுக்கும் இந்த ஆக்டோபஸுக்கு மூளை வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எதுக்காக ஆக்டோபஸுக்கு இந்த அளவுக்கு அதிகமான மூளை வளர்ச்சி இருக்குது? அவ்வளோ அதிகமான புத்தி கூர்மை வச்சுக்கிட்டு இந்த ஆக்டோபஸ் கடலுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது? இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பெருங்கடல்கள்லையுமே இந்த ஆக்டோபஸ் இருக்குது. ஒரு சில ஆக்டோபஸ் எல்லாமே ஆழ்கடலில் தான் அதிகமாக வாழும். ஒரு சில ஆக்டோபஸ் கொஞ்சம் உயரமான பகுதிகளில் வாழும். வேறு சில ஆக்டோபஸ் எல்லாமே தண்ணியிலேருந்து வெளியே வந்து அதுங்களால தரையிலுமே கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்க முடியும். மறுபடியும் தண்ணிக்கு அதுங்க போயிடும். இப்போ சைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சின்ன ஆக்டோபஸ்னால் அது 1 இன்ச்சில் வரைக்கும் கூட இருக்குது. அதுவே அதிகமாக பெருசாக இருக்கக்கூடிய ஆக்டோபஸ்னால் அது 30 அடி வரைக்கும் கூட வளரக்கூடிய ஆக்டோபஸ் இருக்குது. இது வரைக்கும் 300க்கும் அதிகமான வகையான ஆக்டோபஸ்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்னதான் இத்தனை வகைகள் இருந்தாலும் எல்லா ஆக்டோபஸுக்கும் பொதுவான சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னா, இப்போ எந்த ஆக்டோபஸுக்குமே ஒரு நுரையீரல் கூட கிடையாது. ஆனால் 3 இதயம் இருக்கு. அதோட வயிற்று பகுதியில் பீக்னு ஒன்று இருக்கும். கிழியோடைய மூக்கு மாதிரி அது இருக்கும். இப்போ ஆக்டோபஸ் அதிகமாக எதை சாப்பிடும் அப்படின்னா நண்டு, ஆயிஸ்டர், கிளாம் இந்த மாதிரி ஓடு அதிகமாக இருக்கக்கூடிய விலங்குகளை தான் அது சாப்பிடும். அது எல்லாத்தையுமே தன்னோட கைகளை வச்சு தான் அதை எடுக்கும். நமக்கு நல்லா தெரியும் அதுங்களுக்கு 8 கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கைகளுக்கு பின்னாடி சக்ஷன் கப் மாதிரி இந்த மாதிரி நிறைய அதோட கை முழுக்க இருக்கும். இதை சக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அது அதோட இறையை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி எடுத்துட்டு போய் பீக் பக்கத்தில் வச்சுக்குது. அந்த பீக்கை வச்சு அந்த நண்டுலையோ இல்லை ஆயிஸ்டர்லையோ அது முதல்ல ஒரு ஓட்டையை போட்டு உள்ள அதோடைய விஷத்தை செலுத்திடுது. செலுத்தின உடனே அந்த எது இறையா எடுத்துக்கிச்சோ அந்த இறை செயலிழந்து போயிடுது. அதுக்கப்புறமா அந்த இறையை இந்த ஆக்டோபஸ் சாப்பிட்றது. இது போக பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஆக்டோபஸ் இனங்களால் சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட கலரை அப்படியே மாற்றிக்க முடியுது. அதுலேயும் மிமிக் ஆக்டோபஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, அதை ஒரு மீன் சாப்பிட வருது அப்படின்னா அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மீன் மாதிரியே தன்னை அப்படியே மாற்றிக்குது. அந்த மீன் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தன்னை மாற்றிக்கிறது மூலமா இதை சாப்பிட வந்த மீன் ஓஹோ நம்ம இனத்தை சேர்ந்ததுதான் போல அப்படின்னு நினச்சிட்டு அது போயிடும். அது போனதுக்கப்புறம் இப்போ வேற மீன் சாப்பிட வருது அப்படின்னா அந்த மீன் எந்த வேட்டையாடியை பார்த்து பயப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இது தன்னோட உடம்ப இந்த ஆக்டோபஸ் மாற்றிக்குது. உதாரணத்துக்கு வரக்கூடிய மீன் வெனமஸ் சீக்ரெட் அப்படின்னு ஒரு பாம்பு வகை இருக்குது. ரொம்ப விஷம் உள்ள பாம்பு. அந்த பாம்பை பார்த்து இந்த மீன் பயப்படும் அப்படின்னா இப்போ நம்ம ஆக்டோபஸ் அந்த பாம்பு மாதிரியே தன்னோட உடம்பு அதோட கைகளை அப்படியே மாற்றிக்கிட்டு நிறத்தையும் மாற்றிக்கும். ஐயோ பாம்பு தான் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மீன் இந்த ஆக்டோபஸை சாப்பிடாம பயந்து ஓடிடும். ஆக்டோபஸ்க்கு 8 கைகள் இருக்கு இல்லையா? அந்த 8 கைகள் முழுக்கவே நியூரான்களால் நிறைஞ்சிருக்கும். அதோட சைஸையும் அது என்ன இனம் அப்படிங்கிறதையும் பொறுத்து அந்த ஆக்டோபஸ்ல எவ்வளவு நியூரான் இருக்கு அப்படிங்கிறது மாறுபடுது. அதிகபட்சமா காமன் ஆக்டோபஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. அதுல 500 மில்லியன் நியூரான்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு நாயோட உடம்புல இருக்கக்கூடிய நியூரான்களோட எண்ணிக்கைக்கு ரொம்ப சமமா இருக்கு. இப்போ மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நியூரான்கள் மூளையில தான் அதிகமா இருக்கும். அது போக மற்றது எல்லாமே உடம்பு முழுக்க பரவி இருக்கும். ஆனா ஆக்டோபஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட உடம்புல 3ல் 1 பங்கு நியூரான் தான் மூளையில இருக்கும். மற்ற 2 பங்கு நியூரான்கள் அதோட கை முழுக்க பரவி இருக்கும். அதை வச்சுதான் சுத்தி என்ன மாதிரியான சூழல் இருக்கு, மீன்கள் எங்க இருக்கு, நாம இப்ப எந்த இடத்துல இருக்கோம், என்ன மாதிரியான புதிர் இது, அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி இந்த மீனை பிடிக்கணும், நம்ம எப்படி போய் ஒளிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த நியூரான்களை வச்சு தான் அதுங்க டிசைட் பண்ணுது. இப்படி தன்னோட கலரை மாற்றிக்கிறதுக்கு ஆக்டோபஸோட உடம்புல மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கு. அதில் முதல் லேயரை குரோமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரோமட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அதோட உடம்புல தோல் முழுக்க குட்டி குட்டியா பை மாதிரி இருக்கும். அந்த பையில கருப்பு, அரக்கு, மஞ்சள் இந்த 3 கலர்லயும் அந்த பை இருக்கும். இப்போ இந்த 3ல ஏதாவது ஒரு கலர்ல அது மாற வேண்டி வருது அப்படின்னா அப்போ அந்த பையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாத்தையுமே அது விரிவடை செய்யும். அப்படி விரிவடைகிறது மூலமா எந்த தசைகள் அதிகமாக விரிவடையுதோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கலர் மாறிக்கும். இந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு கலர்.
அதுவே அந்த கலருக்குலேருந்து மறுபடியும் பழையபடிக்கு வரணும் அப்படின்னா அந்த தசைகளை மறுபடியும் சுருங்க செய்யுது, அது மூலியமா பழைய கலருக்கு அது வந்துருது. இப்போ இந்த 3 கலர் இல்லாமல் வேற ஏதாவது கலருக்கு மாறணும் அப்படின்னா அதுக்கு தான் அடுத்த லேயரான இரிடோஃபோர்ஸ் இருக்கு. இந்த இரிடோஃபோர்ஸ் லேயர்ல ரெஃப்ளெக்டின் அப்படிங்கிற புரோட்டீன் அளவுக்கு அதிகமா இருக்கு. இப்போ இந்த புரோட்டீன் என்ன பண்ணுன்னா இந்த 3 இல்லாமல் வேற ஏதாவது கலருக்கு இந்த ஆக்டோபஸ் மாறணும் அப்படின்னா அந்த கலருக்கு உகந்த அந்த வேவ்லென்த்தை அதுங்க வெளியே பிரதிபலிக்கும், அது மூலமா மற்ற கலருக்கு இந்த ஆக்டோபஸ் மாறிக்கும். மூணாவதா லியூகோஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கு. இந்த லேயர் மேல இருக்கக்கூடிய குரோமோட்டோஃபோர்ஸ்லயும் இரிடோஃபோர்ஸ்லயும் கிடைக்கக்கூடிய அந்த கலரு கரெக்டா வெளியில தெரியறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்டை கீழே ஏற்படுத்தி கொடுக்குது. இது மூலமா தான் ஆக்டோபஸோட கலரை தேவைக்கு ஏற்ற மாதிரி டக்கு டக்குன்னு மாத்திக்குது. சரி, இப்போ இது போக இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா இதை பாப்புலரி மசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாப்புலரி மசில்ஸை வச்சு சுற்றி இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பையே மாத்திக்குது. உதாரணத்துக்கு இப்போ பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னா பாறைகள் கரடு முரடா இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாப்புலரி மசில்ஸை மேலே தூக்க வச்சு அதுக்கேற்ற மாதிரியான கரடு முரடான அமைப்பை இதோட உடம்புல ஏற்படுத்திக்குது. இப்போ பாறை இல்லாத ஒரு இடத்துல இருந்து கலரை மாற்றணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத்தாக தன்னுடைய தோலை அது மாற்றிக்குது. இது போக வேட்டையாடிகளுக்கு இருந்து தப்பிக்க எல்லா ஆக்டோபஸுமே பொதுவாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான். அதோட உடம்புல இங்க் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுல இருந்து இங்க் மாதிரியான ஒரு திரவத்தை, அது வந்து அமினோ ஆசிட் மெலட்டின் மாதிரியான கெமிக்கல்ஸ் மூலமா உருவாயிருக்கு, அந்த திரவத்தை வெளியிடுது. அந்த திரவம் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த வேட்டையாடியோட கண்ணில் பட்டு அதோடைய ஒரு மாதிரி எரிச்சல்லாம் ஏற்படும். அது போக அது திசை திரும்பிடும். இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தி டக்குன்னு அந்த இடத்துல இருந்து அந்த ஆக்டோபஸ் தப்பிச்சு ஓடிடுது. இப்போ பார்த்தது எல்லாமே பொதுவாகவே எல்லா விலங்குகளும் வேட்டையாடிகளுக்கு இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய சில தகவமைப்புகள் மாதிரியே தான் இதுவும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதான் அதுங்களால உயிர் வாழ முடியும். ஆனால் இது போக இதுங்க அறிவாளியான உயிரினம் அப்படின்னு சொல்றதுக்காக ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட உடம்புலேயே ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இப்போ வெர்டிபிரேட்ஸ், அதாவது முதுகெலும்பு இருக்கக்கூடிய உயிரினங்களில் அறிவாளியான விலங்குகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் பிரெயின் டு பாடி ரேஷியோ, அதாவது மொத்த உடம்புலையும் மூளையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கும் இந்த ஆக்டோபஸுக்கு பிரெயின் டு பாடி ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதும் சமமாக தான் இருக்குது. இப்போ அதை வச்சு இந்த விலங்குகள் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு கோகனட் ஆக்டோபஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணுன்னா அதுக்கு எங்கேயாவது ஒரு 2 ஓடுகள் கிடைக்குது அப்படின்னா அந்த ஓடை பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது எங்க வாழுதோ அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிடும். அப்படி எடுத்துட்டு போற ஓடு உடையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது அந்த ஓடை ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம நடந்து போனா எப்படி நடந்து போவோம் அந்த மாதிரி நல்லா குடுகுடுன்னு ஓடிட்டு போகும். இதை ஸ்டில்ட் வாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. இதை எடுத்துட்டு போய் அதோட இடத்துல வச்சுக்கும். இப்போ இதை சாப்பிட்றதுக்கு ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்துல டக்குன்னு எங்கேயாவது ஒளிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற போது இந்த ஓட்டை ஒரு வீடு மாதிரி மாத்தி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு மொத்தமா அதை மூடிக்கிட்டு அதை அங்கிருந்து தப்பிச்சிடும். இந்த ஆக்டோபஸ்களுக்கு நினைவாற்றல் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எல்லா விலங்குகள் மாதிரியே ஆக்டோபஸும் தூங்கும் போது அதுங்களுக்கு கனவு வரும். இப்போ தூங்க ஆரம்பிச்ச முதல் சில நிமிடங்களில் நார்மலாக தான் தூங்கிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் ஆக ஆக அதோட உடம்புல கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கைகளையுமே இந்த பக்கம் அந்த பக்கமாக அசைய ஆரம்பிக்கும். எதுக்காக அப்படின்னா என்ன மாதிரியான கனவு வருதோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கலரும் மாறுது. அதே மாதிரி கை கால்களையும் அந்த மாதிரி அசைக்குது. இது எதுக்காக பண்ணுதுன்னா நாள் முழுக்க என்னெல்லாம் பண்ணுச்சு, என்ன மாதிரியான சாப்பாடை சாப்பிட்டுச்சு, எந்த பக்கம் போச்சு, யார்கிட்ட இருந்து தப்பிச்சிச்சு, இந்த மாதிரியான தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் அதோடைய மூளையில சேர்த்துக்கிறதுக்கான விஷயங்களை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி நடக்கிறது மூலமா தான் ஆக்டோபஸுக்கு அதிகமான நினைவாற்றல் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதோட புத்தி கூர்மையை லைவா செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கூட பண்ணி பார்த்திருக்காங்க. ஒரு டேங்க் எடுத்துக்கிட்டு தண்ணியை ஃபுல்லா நிரப்பிட்டு ஆக்டோபஸ் ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஒரு ஜாரை உள்ள போட்டாங்க. அந்த ஜாருக்குள்ள நண்டு இருக்கு. இப்போ இந்த ஜாரோட மூடியில 4-5 ஓட்டையை மட்டும் போட்டு வச்சிட்டாங்க. இப்போ ஆக்டோபஸ் தூரத்துல இருந்து இந்த நண்டை பார்த்துருச்சு. பார்த்தோன்னா ஜாரு கிட்ட வந்து முதல்ல அதோட கைகளை வச்சு உள்ள நண்டு தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜார் மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஜாரோட மூடியை கலட்டிட்டு மொத்தமாக அந்த ஜாருக்குள்ளேயே போய் உட்காந்துட்டு அந்த நண்டை அப்படியே சாப்பிட்றது. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் இல்லை, இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதே மாதிரி ஜாருக்குள்ளே ஏதாவது விஷயத்தை போட்டு ஓப்பன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா நேரங்கள்லையுமே இந்த ஆக்டோபஸால் அந்த ஜாரை ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறத ஈஸியாக சாப்பிட முடியுது. இது போக நிறைய புதிர்களுமே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் எப்படி போகுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பாதை எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு இடத்துல அதை போட்டுட்டு அதை கரெக்டாக வெளியே வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப கஷ்டமே படாமல் ஈஸியாக அது வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேயும் அது கரெக்டாக பாஸ் ஆகி வெளியே வந்திருக்கு. நீங்கள் சும்மா யூடியூபுக்கு போய் ஆக்டோபஸ் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஆக்டோபஸ் ஓப்பனிங் ஜார் இந்த மாதிரி அடிச்சிங்கனாலே நிறைய வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய அறிவான விஷயங்கள் பண்ணாலுமே விஞ்ஞானிகளுக்கு அதிகமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது உடம்புல இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை அதுங்க டக்குன்னு ஆல்டர் பண்ணிக்குது. அதுவும் 1-2 இடத்துல இல்லை, மொத்தம் 13,000 ஆர்என்ஏ சைட்ஸில் இதுங்களால ஆர்என்ஏவை ஆல்டர் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எப்படி அதுங்க பண்ணுது அப்படின்னு தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணதுல டிஎன்ஏல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தல. இப்போ டிஎன்ஏ தான் மெயினான ஜெனடிக் சோர்ஸ். அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போய் வெளியே கொடுத்து ப்ரோட்டீனாக மாற்றுறது தான் ஆர்என்ஏவோட வேலை. இப்போது இதில் டிஎன்ஏல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் நேரடியாக ஆர்என்ஏல மட்டுமே மாற்றத்தை எப்படி ஏற்படுத்துதுங்க அப்படிங்கிறத தொடர்ந்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் ஜெனடிக் இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய அடினோசைன் ப்ரோட்டீனை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அயோசின் அப்படிங்கிற ப்ரோட்டீனை அதுங்க ஆல்டர் பண்ணிக்குது.
எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதுங்க இருக்கக்கூடிய இடத்துல தண்ணியோடைய அந்த வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதாவது ரொம்ப குளிராகிட்டே போகுது அப்படின்னா இதனால கரெக்டாக வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இந்த புரோட்டீனை மாற்றிக்குது. அது மூலமாக இதுங்களால் கரெக்டாக வேலை செய்ய முடியுது, அதாவது இந்த பக்கம் போகிறது, சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரியான வேலைகளை கரெக்டாக செஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது போக அதுங்க பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் ரீஜெனரேஷன். அதாவது கைகள் ஏதாவது விழுந்துருச்சு அப்படின்னா புதுசாக அந்த இடத்துல கைகள் பழைய மாதிரியே முளைச்சு வருது. அதுவும் இனத்தை பொறுத்து, எந்த ஆக்டோபஸ் வகை அப்படிங்கிறத பொறுத்து குறைஞ்சபட்சம் 2 மாசத்துலேருந்து அதிகபட்சம் 4 மாசத்துக்குள்ளே இது நடந்து முடிஞ்சிருக்கு. இதுக்காக அதோட உடம்புல ஹீமோசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்கு. அந்த செல்கள் எங்க கைகள் வெட்டப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல செல் வளர்ச்சியை தூண்டி இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த இடத்துல முழுசா பழையபடியே கை வளருது. இந்த மாதிரி 1-2 இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இப்போ சொன்னது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். இது போக இந்த ஆக்டோபஸை பத்தி நம்ம ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்க என்னடா இவ்வளவு விஷயமா பண்ணுது இது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். தொடர்ந்து ஆராய்ச்சிகளும் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆராய்ச்சியோட முடிவுலையும் இன்னும் நிறைய விசித்திரமான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இதெல்லாம் பார்த்தா இது நிஜமாலே பூமியில் இருக்கிற உயிரினம் மாதிரியே இல்லை, வெளியிலேருந்து வந்த உயிரினம் மாதிரி இருக்கு, ஏலியன் ஸ்பீசிஸ் தான் இது அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் விளையாட்டுத்தனமாக கூட சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுது இல்லையா, இதை வச்சு மனுஷனுக்கும் மாடர்ன் சயின்ஸுக்கும் ஏதாவது பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இதுங்களால RNA-வை டக்குன்னு எடிட் பண்ண முடியுது, எல்லா கைகளையும் வேற வேற திசையில் வேற வேற மாதிரி இவ்வளோ வேகமாக அதனால செயல்படுத்த முடியுது. ரீஜெனரேஷன், அதாவது ஒரு கை போச்சுன்னா புதுசாகவே கைகளை வளர்த்துக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுது இல்லையா. அப்போ இது எல்லாத்தையும் மாடர்ன் சயின்ஸ்க்கு நம்ம இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரோபோ உருவாக்கி அதுக்கு நிறைய கைகளை கொடுத்து இந்த மாதிரி இவ்வளோ எஃபிஷியண்டாகவும் வேகமாகவும் நிறைய வேலைகள் செய்ய வைக்க முடியுமா? மனுஷங்களுக்கு கை போச்சு அப்படின்னா இதோட ரீஜெனரேஷனை வச்சு நமக்கு மனுஷங்களுக்கும் புதுசாக கைகளை உருவாக்க முடியுமா? இந்த மாதிரியான நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா ஆராய்ச்சி மாதிரியே தான் இதுவும். அது நடந்து முடிஞ்சு வெற்றிகரமாக நடந்துச்சுன்னா தான் அது வெற்றிகரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். இப்போ நம்ம வீடியோ மட்டும்தான் இல்லை, இன்டர்நெட் முழுக்கவே நீங்கள் ஆக்டோபஸை பற்றி நிறைய வீடியோஸும் நிறைய டாக்குமெண்ட்ரிஸும் பார்க்கலாம். அதில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது. அது பேர் வந்து சீக்ரெட் ஆஃப் த ஆக்டோபஸஸ். மொத்தம் 3 எபிசோடில் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மாதிரி அவங்க அதை பண்ணியிருந்தாங்க. நம்ம வீடியோக்கான இன்புட்ஸுமே நிறைய அதில் இருந்து எடுத்திருக்கோம். இப்போது நம்ம சொன்னது போக இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே லைவான ஃபுட்டேஜ் எல்லாமே அதில் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு எபிசோடில் என்ன ஆகும்னா இத்தினுண்டா மேண்டிஸ் ஷ்ரிம்ப் அப்படிங்கிற ஒரு ஷ்ரிம்ப் வகை இருக்குது. அது நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டோபஸை தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுன்னா டக்குன்னு போய் அதை அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கும். ஆக்டோபஸும் பயந்துகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்டோபஸ் ஒரு விஷயம் பண்ணி தன்னை மொத்தமாக காப்பாற்றிக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதில் லைவாக காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஹாட்ஸ்டாரில் அந்த சீரிஸ் இருக்குது, நீங்கள் அதையுமே கூட செக் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆக்டோபஸ் பற்றி பார்த்த மாதிரியே தொடர்ந்து நிறைய விலங்குகளை பற்றி அதோட உடம்புல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் கடைசியாக நம்ம கம்பளிப்பூச்சி வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். என்ன அந்த கம்பளிப்பூச்சியில் ஸ்பெஷல் அப்படின்னா அந்த கம்பளிப்பூச்சியை அமேசான் வெப்சைட்டில் 100 கிராம் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு அந்த கம்பளிப்பூச்சியில் அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பளிப்பூச்சியை ஹிமாலயன் வயகரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண்மை குறைவு, இதய நோய் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அந்த கம்பளிப்பூச்சியை சாப்பிட்டோம்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதோட ஃபோட்டோவை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா கம்பளிப்பூச்சி இருக்கும், கம்பளிப்பூச்சிக்கு மேலே வேற ஒன்று நீட்டிக்கிட்டே இருக்கும். அது இயற்கையாகவே அந்த கம்பளிப்பூச்சியோட உடம்புல வந்தது தான். அது எப்படி அதுக்கு வந்துச்சு, அது வந்ததுனால தான் அது அவ்வளோ விலை விற்கிது, அது ஏன் அது அவ்வளோ விலை வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சைடில் கார்டு தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.